ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தமிழும் சரஸ்வதியும் சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு சீன்லையே இந்த முட்டாள் ராகினி தமிழ் எதுக்காக அர்ஜுனையும் அர்ஜுனோட மாமாவையும் அடிச்சாங்கன்றதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அவங்களையே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துட்டு அர்ஜுனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்களுக்கு பட்ட காயத்துக்கு எல்லாத்துக்குமே மருந்து போட்டுக்கிட்டு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, எங்கள் அண்ணன் தெரியாதனமாக இதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அப்போ கூட அர்ஜுன் ரொம்பவே பெருந்தன்மையாக பேசுகிற மாதிரி ராகினி கிட்ட காட்டிக்கணுன்றதுக்காகவே பரவாயில்ல ராகினி, உங்கள் அண்ணா தமிழ் சரஸ்வதி ஜெயிலில் இருக்கனால அதை தாங்கிக்க முடியாம தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் என்ன கொஞ்சமாவது நம்பியிருக்கலாம், கடைசி வரைக்கும் என்ன நம்பாம இருக்கதான் எனக்கு ரொம்பவே வருத்தத்தை அளிக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உடனே இதனால ரொம்பவே கடுப்பான ராகினியோ, இது எல்லாத்துக்குமே காரணம் என்னோட குடும்பம் தானே, என்னோட குடும்பத்தால தானே நீங்க இப்படி கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா கோதையையும் கோதை ஃபேமிலியையும் திட்டுறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. உடனே இதை பார்த்து அர்ஜுனுமே ரொம்பவே நக்கலா சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பக்கமா கோதை குடும்பத்துக்கு சரியான பாடத்தை கத்தே கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு இந்த முட்டாள் ராகினி கோதை கிட்டையும் கோதை குடும்பத்துக்கிட்டையும் போயிட்டு, உங்ககிட்ட எத்தனை முறை சொன்னாலும் என்னோட புருஷனை உங்களால கஷ்டப்படுத்தாம இருக்கவே முடியாதா, எனக்கு நல்லாவே புரியுது. சரஸ்வதி அண்ணி கண்டிப்பா எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க, அதனால அவங்கள வெளியே கொண்டு வர நீங்க முயற்சி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க எதுக்காக அந்த பழியை என்னோட புருஷன் மேல போட பாக்குறீங்க? சொல்ல போனா அர்ஜுன் சரஸ்வதி அண்ணி ஜெயில இருக்கிறதுனால அவங்க தான் ரொம்பவே கஷ்டப்பட்டு பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா, என்கிட்ட அவ்வளவு ஃபீல் பண்ணாங்க. ஆனா நீங்க எதுக்காக அவங்களோட மனசை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நடந்துட்டு இருக்கீங்க? அதுவும் இன்னைக்கு பாருங்க, உங்க பையன் தமிழ் இன்னைக்கு ஒரு படி மேல போயிட்டு என்னோட புருஷனையும் அவங்களோட மாமாவையும் கடத்தி கொண்டு போய் ஒரு இடத்துல அடைச்சு வச்சு உண்மையை ஒத்துக்க சொல்லி மிரட்டினது மட்டும் இல்லாம அவங்களை ரொம்பவே பலமா தாக்கியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தம் போட்டு கடுப்புல கத்திட்டு இருக்காங்க. ஆனா அங்க வந்த நடேசனும் ரோகிணி கிட்ட, சீ வாய மூடு, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல, இப்படி உன்னோட புருஷன் நல்லவன் சொல்லிட்டு நியாயம் பேசிட்டு இங்க வந்து நிக்கிறியே, ஃபர்ஸ்ட் உன்னோட புருஷன் எப்படி பட்டவன் கூட உனக்கு தெரியல, நீ படிச்ச பொண்ணு தானே, உனக்கே கொஞ்சமாவது மூளை இருக்க வேண்டாம், உன்னை அந்த அர்ஜுனும் அர்ஜுனோட குடும்பமும் இன்னும் எவ்வளவு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கூடவா உனக்கு இன்னும் புரியல? அது மட்டும் இல்லாம இப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்க கிட்ட வந்து கத்திட்டு இருக்க, சீ நீ எல்லாம் என் பொண்ணுன்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. ஒரு கெட்டவன் பின்னாடி நின்று இவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியே, என்னைக்காவது ஒரு நாள் அவனோட உண்மையான உருவம் உனக்கு தெரியும் போது கண்டிப்பா எங்களோட அருமை என்னன்றதை நீ புரிஞ்சுப்ப. அது மட்டும் இல்லாம தமிழ் என்னமோ அர்ஜுன் அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கிய. சொல்ல போனா அந்த அர்ஜுன் பண்ண விஷயத்துக்காக தமிழ் அவனை கொன்னா கூட நான் தப்பே சொல்ல மாட்டேன். ஏன்னா அவ்வளோ கெட்டது பண்ணியிருக்கான் அந்த அர்ஜுன். போயும் ஒரு கர்ப்பிணி பொண்ணு மேல பழிய போட்டு ஜெயில வச்சது மட்டும் இல்லாம ஜெயிலர் மூலயமா அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுமா? ஆமா, முதல்ல உன்னோட புருஷனை பத்தி உனக்கு தெரியல, இதெல்லாம் உனக்கு தெரிய போதா? முதல்ல இந்த இடத்த விட்டு நகரு, எனக்கு இருக்கிற கடுப்புல உன்னோட முகத்தை பார்க்க கூட பிடிக்கல, தயவு செஞ்சு எங்க முன்னாடியே வந்து நிக்காதன்னு சொல்லிட்டு ராகினி அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. ராகினியோ இவங்க ஏதோ சோகத்துல சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கொஞ்சம் கடுப்பாகி கிளம்பி போறாங்க. ஆனா இங்க வீட்லயோ அர்ஜுன் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு அர்ஜுனோட அக்காவோ அவங்க கிட்ட வந்து, ஏண்டா நீ ரொம்ப பெரிய வேலை பண்ணிட்டு இருக்க போல, நான் ஃபர்ஸ்ட் என்னமோ இந்த சரஸ்வதி மேல நீ கொலப்பெளி போட்டு அவளை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நிம்மதியா இருப்பன்னு பார்த்தா, நீ என்னடானா இப்போ அவளை அந்த ஜெயிலர் பொம்பளைய விலைக்கு வாங்கி அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்க போலயே அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அர்ஜுனும் ஆமா அவங்க எனக்கு பண்ணதுக்கு இன்னும் நிறைய அனுபவிக்க வேண்டியது இருக்கு, அதான் ஒன்னொன்னா கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே அர்ஜுனோட அக்காவும் ஆமா உன்னோட உண்மையான பிளான் தான் என்னன்னு சொல்லி கேட்க, அதுக்கு அர்ஜுனும் என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அவங்களோட அக்காவை பார்க்க, உடனே அவங்களோட அக்காவும், டே உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நீ என்ன பண்ணாலும் அதுல உனக்கு ஆதாயம் இல்லாம எதுவுமே பண்ண மாட்டேன்னு தெரியும், அந்த மேக்னாவை கொலை பண்ணி அது மூலயமா சரஸ்வதியை மட்டும் பழி வாங்கிடலான்னு மட்டும் நீ பிளான் போட்டிருக்க மாட்டா, சரி சொல்லு உண்மையான பிளான் தான் என்னன்னு சொல்லி கேட்க, அதுக்கு அர்ஜுனும் என்னை பத்தி என் பொண்டாட்டியை விட என் அக்கா தான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு பக்கம் என்னடானா சரஸ்வதியை பழி வாங்கணும் தான் தோணுச்சு, அதுக்கும் மேல மேக்னாவோட சொத்து மேலேயே எனக்கு ஒரு கண்ணு இருந்துச்சு, என்னதான் அந்த கலிவர்தன் மேக்னாவோட சொத்துக்காக என் கூட வந்து சேர்ந்தாலும் எனக்கும் அந்த சொத்து மேல ஒரு கண்ணு இருக்கனால அந்த கலிவர்தனை எப்பயாவது சமயம் பார்த்து கவுத்து விட்டுட்டு அந்த சொத்தை நான் அடையலாம் தான் எல்லா பிளானும் போட்டேன். ஆனா கடைசி நேரத்துல அந்த மேக்னா செத்ததுக்கு அப்புறமா அவளோட சொத்து முழுக்க ட்ரஸ்ட்டுக்கு போயிடுச்சு, நீ என் மேல ஒரு பெரிய குண்டா போட்டுட்டாங்க, அதனாலதான் வேற வழி இல்லாம அந்த சரஸ்வதியவே நான் வச்சு பழி வாங்கிட்டு இருக்கேன், அதனாலதான் மாமாவை வச்சு அந்த மேக்னாவை கொலை பண்ணி சரஸ்வதி மேல பழிய போட்டு அவளை ஜெயிலுக்கு அனுப்பினாலும் இன்னுமே எனக்கு பொறுக்க முடியாததுனாலதான் அந்த ஜெயிலர் பொம்பளைக்கு காசு கொடுத்து அவளை இன்னுமே கொடுமைப்படுத்த சொல்லி அவளோட தைரியத்தை உடைக்கிற மாதிரி பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம அவ மட்டும் தைரியமே இல்லாம இருந்தா கண்டிப்பா தமிழால அவனோட பிசினஸ்ல எந்த வேலையும் செய்ய முடியாது. சோ இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த தமிழ் நமக்கு எதிராக எந்த பிசினஸ்லயுமே இறங்கி ஜெயிக்கவே முடியாது, அதனாலதான் இவ்வளவு பெரிய பிளான போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஆனா ரொம்பவே ட்விஸ்டா கரெக்டா நடேசனை பார்த்து நல்லா திட்டு வாங்கிட்டு வந்த ராகினியோ இவங்க ரெண்டு பேருமே இப்படி பேசி சிரிச்சிட்டு இருக்கதை பார்த்துட்டு, அட பாவீங்களா, உங்களை நம்பி நான் என் குடும்பத்தையே இவ்வளவு நாளா எதிர்த்துட்டு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன், என் அப்பா அப்பவே சொன்னாங்க, அப்பவே அந்த அர்ஜுனன் நம்பாதன்னு சொன்னாங்க, நான் மட்டும் அதை கேட்டிருந்தா இப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, என்னால இப்போ என் குடும்பமும் தான் கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு கதறி
அழுதுகிட்டு மறுபடியுமே கோதையையும் கோதை குடும்பத்தையும் பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கமோ கரெக்டா தமிழும் நமச்சியும் சரஸ்வதியை எப்படிதான் வெளியே கொண்டு வர்றது, அர்ஜுன் வாயிலிருந்து உண்மையை எப்படிதான் வர வைக்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது 4-5 ரவுடி பசங்க ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணி வந்தது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கதுமே பார்த்துட்டு எப்பவும் போலயே தமிழ் அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக போயிட்டு அந்த ரவுடி பசங்களெல்லாம் அடிச்சு துரத்திட்டு அந்த பொண்ணை சேஃபா அவங்களோட வீட்டுல வரதுக்காக கூட்டிட்டு வந்து அவங்களோட வீட்டுல விட்டுட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த பொண்ணோட அம்மா வந்துடுறாங்க. அவங்களோட அம்மா வேற யாரும் கிடையாது, சரஸ்வதியை இப்போ கொடுமை பண்ணிட்டு இருக்க அந்த வார்டன் லேடி தான். ஆனா அங்க தமிழை பார்த்த அந்த வார்டன் லேடியோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன உன்னோட பொண்டாட்டியை நல்லா கவனிக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட கெஞ்சறதுக்காக வந்தியா, அது மட்டும் ஒரு காலம் நடக்காது, முதல்ல இங்க இருந்து வெளியே போன்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்டி அங்க இருந்து வெளியே அனுப்பி விடுறாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கா அவங்களோட பொண்ணோ அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா இதுக்கு முன்னாடி ஜெயில இருந்த நிறைய ரவுடி பசங்களை நீங்க ஏதோ கொடுமைப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு நான் ரோட்ல வரும்போது அவங்க என்ன ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணி கிண்டல் பண்ணி என்ன எங்கேயுமே போக விடாம அங்கேயே பிடிச்சு வச்சு ரொம்ப பெரிய தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா கரெக்டா அங்க இந்த 2 அண்ணாக்களும் வந்து அந்த ரவுடி பசங்களை துரத்தி விட்டுட்டு என்ன சேஃபா வீட்டுல வந்து விட்டுருக்காங்க. ஆனா நீங்க எதுக்காக அவங்க கிட்ட அப்படி சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கீங்க? ஏன் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஜெயில இருக்காங்களா என்ன? அவங்கள நீங்க தான் கவனிச்சிட்டு இருக்கீங்களா என்ன? ஒருவேளை அப்படி மட்டும் நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள நல்லா கவனிச்சுக்கோங்கம்மா. ஏன்னா இந்த 2 அண்ணாக்களும் ரொம்பவே நல்ல அண்ணாக்கள்மா, இப்ப மட்டும் இவங்க வரலன்னா கண்டிப்பா எனக்கு என்ன ஆயிருக்கும்னு என்னால சொல்லவே முடியலமான்னு சொல்லிட்டு அங்க இருந்து உள்ள கண் கலங்கிக்கிட்டே போறாங்க. உடனே இது எல்லாத்தையுமே கேட்ட அந்த வார்டன் லேடியும் மனசு மாறி போயிட்டு இருக்க தமிழையும் நமச்சியும் கூப்பிட்டு, ஒரு நிமிஷம் நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசினதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா நன்றி, என் பொண்ணு சொன்னா நீங்க அவளுக்கு சரியான நேரத்துல வந்து உதவி செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு, அதனால உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா அதை எப்பனாலும் என்கிட்ட கேளுங்கன்னு சொல்ல அதுக்கு தமிழும் ரொம்பவே பெருந்தன்மையோட அதெல்லாம் எதுவும் வேண்டாங்க, ஆனா என்ன என்னோட பொண்டாட்டியை மட்டும் தயவு செஞ்சு ரொம்பவே கஷ்டப்படுத்தாதீங்க. ஏன்னா அவ எனக்காக ஏற்கனவே நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சவ, இப்ப கூட அவ செய்யாத தப்புக்காக தான் ஜெயில வந்து உட்காந்துருக்கா. அதுவும் என்னோட பிரச்சனையை தீர்த்து வைக்க நினைச்சுதான் அவளுக்கு இவ்வளவு பெரிய தப்பான பழி அவ மேல விழுந்துருச்சு. ஆனா அவ இன்னுமே என்னதான் நம்பிட்டு இருக்கா, நான் எப்படியாவது அவ மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சு அவளை வெளியே கூட்டிட்டு வந்துருவேன்னு. அதனால அவளோட தைரியத்தை மட்டும் தயவு செஞ்சு உடைச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்கிருந்து போறாங்க. இப்படி தமிழ் அழுதுகிட்டே போறத பார்த்த அந்த வார்டன் லேடியும் மனசு மாறி இதுக்கப்புறமா சரஸ்வதிக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாதுன்ற முடிவுக்கு வராங்க. அது மட்டும் இல்லாம தமிழோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா அவங்களுக்கு நல்லதே நடக்கணும்னு சொல்லி நினைச்சுக்கிட்டும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? ஒரு பக்கம் என்னடானா ராகினிக்கு அர்ஜுனோட உண்மையான முகம் தெரிஞ்சிருச்சு. அதனால அவங்க இதுக்கப்புறமா கண்டிப்பா தமிழ் பக்கம் தான் நிப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கமும் சரஸ்வதிக்கு ரொம்பவே தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த வார்டனோட பிரச்சனையும் இப்போ முழுசா முடிஞ்சிருச்சு. அதனால சரஸ்வதி இதுக்கப்புறமாவது ஜெயில கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க. அடுத்து என்னதான் நடக்க போகுது, தமிழ் ராகினியோட உதவியால எப்படி சரஸ்வதியை வெளியே கூட்டிட்டு வர போறாங்க, அடுத்து என்னதான் நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.